Hi friends, welcome to KMate Gate is Education. First question பாத்தீங்கன்னா in a cathode tube focusing anode is located. So you are familiar with CRO. Actually நீங்க பாத்தீங்கன்னா first heat element, then after pre-accelerating, then after focusing, then after accelerating anode. அதுக்கப்புறம் screen. Okay, so the electrons will be bombarded. Okay, so you have a top time based setting and vertical based setting. So we don't want. I have a question கேட்டது என்ன? In a cathode ray tube, the focusing anode is between pre-accelerating and accelerating. Pre-accelerating and accelerating anode. Pre-accelerating and between pre-accelerating and accelerating node. So now I am giving the question. Now question. So what is the potential of pre-accelerating anode? What is the potential of accelerating anode? What is the potential of this focusing anode? Whether it is a positive potential or negative potential. So அது பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ வாட் இஸ் தி பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் தீஸ் ஆனோட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் த ஸ்ப்ரிங்ஸ் ஆர் மெயின்லி டியூ டு. ஸோ இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் மெயின்லி டியூ டு வாட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா த இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு த்ரீ எசென்ஷியல் டார்க்ஸ். ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க், கண்ட்ரோல் டார்க், damping torque. Deflecting torque is responsible for the deflection of the moving of the pointer. So responsible for the deflection of the pointer. Okay, control torque வந்து இப்போ வந்து இந்த மூவிங் பாயிண்டர் வந்து ஸோ சப்போஸ் 15 ஆம்பியர்ஸ் மெஷர் பண்ண அந்த 50 ஆம்பியர்ஸ் போன உடனே அங்கே ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகுறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டார்க் வேணும். ஸோ இது ஒரு எம்மீட்டரா? ஸோ 15 ஆம்பியர். ஸோ பாயிண்ட் ரிங் 0 கிட்ட இருக்குது. ஸோ 0 கிட்ட பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸை இந்த பாயிண்டர் மேலே ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்டர் மூவ் ஆகுறதுக்கு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ சம் மேக்னெட்டிக் எஃபெக்ட், கரண்ட் ஃப்ளோயிங் எஃபெக்ட்னால அந்த மூவ் ஆகுது. ஸோ எங்கே வரைக்கும் போகணும்? மெஷரிங் வந்து இது 50 ஆம்பியர் எம்மீட்டர். ஸோ 50 ஆம்பியர் எம்மீட்டர் எனக்கு 15 ஆம்பியர்ஸ் தான் மெஷர் பண்ணணும். ஸோ 50 ஆம்பியர் ஒரு போனோடனே என்ன ஆகணும்? அப்போசிங் டார்க் இங்கே ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு கண்ட்ரோலிங் டார்க். ஸோ திஸ் கண்ட்ரோலிங் டார்க் இஸ் ப்ரொவைட் பை ஸ்ப்ரிங் டார்க். ஓகே, controlling torque is proportional to the this can be proportional by control torque. So you have a spring controlling indicating instruments. You are using spring control torque. Control torque is proportional to the theta. Control torque is proportional to the theta. ஓகேவா? ஸோ இன்னொரு கண்ட்ரோல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் தீட்டா. அந்த கண்ட்ரோல் டார்க் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஓகேவா? ஸோ என்ன கண்ட்ரோல் இது? கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் அண்ட் கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி spring control torque is proportional to the theta. Controlling torque is proportional to the sin theta. So indicating instruments, springs are conducting the current in the coil, wrong. Hold the pivot, wrong. Control the pointer in the moment, so is wrong. So but if it is given PMMC, the springs are இங்கே பார்த்தீங்கன்னா இந்த PMMC and induction மீட்டரில் இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து நாட் ஒரு சிங்கிள் பர்பஸ் இல்லை, கண்ட்ரோலிங் பர்பஸாக இல்லை. ஸோ கரண்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு, ஸோ கரண்ட் கண்டக்ட் ஆகுறது லீடாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ PMMC அது எக்ஸப்ஷன். PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டில், ஸோ PMMC இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து நாட் ஓன்லி யூஸ்டு ஃபார் தி கண்ட்ரோல் டார்க், it is also used for entering the current or leaving the current. If the spring control break, the pointer comes to 0. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் டார்க் இல்லாமல் உங்களை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா PMMC மீட்டரில் கரண்ட் அந்த எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட கரண்ட் 0 ஆகி போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்டேஷனரிக்கு வந்துடும் PMMC மீட்டரில். ஆனால் ரிமைனிங் மீட்டர்ஸ் எல்லாம் ஓன்லி ஃபார் கண்ட்ரோல் அப்போஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஸோ அப்போசிங் இல்லைன்னு என்ன ஆகும்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ என்ன சொன்ன மீட்டர், இப்போ இது பாயிண்டர். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டிங் கொடுத்தீங்க, ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே இந்த பாயிண்டர் மூவ் ஆகுது. ஸோ அட் சர்டன் பொசிஷன் இது நிப்பாட்டுறது கண்ட்ரோலிங் டார்க். ஓகேவா? ஸோ கண்ட்ரோலிங் டார்க் இல்லைன்னு என்ன ஆகும்? இந்த அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த பாயிண்டர். ஓகேவா? ஸோ அது மித்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் PMMC இண்டக்ஷன் மீட்டரில் பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்லி PMMC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் போனோடனே டிஃப்ளெக்டிங் இந்த பாயிண்டர் வந்து 0க்கு வந்துடும், ரொட்டேட் ஆகாது. எதனால? அது கண்ட்ரோல் டார்க் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து கண்ட்ரோல் டார்க் மட்டும்க்கே யூஸ் ஆகாது PMMC மீட்டரில். ஸோ கரண்ட்டு அதில் கரண்ட் என்ட்ரு அந்த PMMC மீட்டர்லேயே அந்த கரண்ட்டு போகிறதுக்கு
வலி கொடுக்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்எம்சி மீட்டரில் கீழே ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு. ஸோ கீழே ஸ்ப்ரிங்கு கரண்ட் போகிறதுக்கு மேலே ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் டார்க்கு. ஓகேவா? ஸோ கரண்ட் போகிறதே நின்று போச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ளெக்டிங் டார்க்கே இல்லை. டிஃப்ளெக்டிங் டார்க்கே இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு பாயிண்டர் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேயே இருக்கும். ஆனால் நீங்கள் மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டார்க் இல்லைன்னா அது என்ன உங்களுக்கு நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன், ஏதாச்சும் யாராச்சும் வந்து நிப்பாட்டல நான் நின்று போயிடுறேன், இல்லைன்னா போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் சிமிலர்லி கண்ட்ரோல் டார்க் அங்கே இல்லைன்னா அது சுற்றிட்டே இருக்கும். ஸோ ரிமைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சுற்றும். ஒருவேளை இந்த கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இஃப் இன் கேஸ் ஆஃப் பிஎம்எம்சி மீட்டர் இஃப் தேர் இஸ் நோ கண்ட்ரோல் டார்க் வாட் ஹேப்பன்ஸ், இட் கம்ஸ் டு ஜீரோ. கண்ட்ரோல் டார்க் இல்லைன்னா கண்ட்ரோல் டார்க் இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு பிரேக் ஆன மாதிரி. ஸ்ப்ரிங்கு பிரேக் ஆச்சுன்னா அதில் கரண்ட்டே இல்லைன்னா உங்களுக்கு டிஃப்ளெக்டிங் டார்க்கே வராது. ஓகேவா? ஸோ மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் டிஃப்ளெக்டிங் டார்க் இருக்கும். ஸோ அப்போசிஷன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் டார்க் இருக்காது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎம்எம்சி மீட்டரில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஐ நோ யூ ஆர் வெரி வெல் அபவுட் தட். ஸோ எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா percentage voltage error of the potential transformer. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வோல்டேஜ். ஸோ பொட்டென்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிஸ்டம் வோல்டேஜ் வந்து 11,000 அண்ட் ஹேவிங் டர்ன்ஸ் வந்து 100/1 அண்ட் செகண்டரி சைடு வோல்டேஜ் வந்து இஃப் தி மெசர்ட் செகண்டரி மெசர்டு வந்து 105 வோல்ட்டு. ஸோ என்ன கேட்டாங்க, எரர் கேட்டாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஸோ V1/V2 ஈக்குவல் டு டர்ன்ஸ் ரேஷியோ N1/N2. ஸோ 11,000 ஸோ V2 எனக்கு தெரியாது, N1 வந்து 100/1. ஸோ 2 0 கேன்சல் ஆச்சு. V2 ஈக்குவல் டு 110 வோல்ட் வந்துச்சு. ஆனால் மெஷர் பண்ணது எவ்வளோ இவங்க, ஸோ மெஷர்டு வோல்டேஜ் வந்து 105, ட்ரூ வோல்டேஜ் எவ்வளோ வரணும், 110 வரணும். ஸோ எரர் எவ்வளோ, ஸோ எரர் ஈக்குவல் டு measured value minus true value by true value into 100. so measured value எவ்வளோப்பா, 105, 110 measured value minus true value எவ்வளோ வந்துச்சு எனக்கு, ஸோ சாரி true value 110 into 100. ஸோ எவ்வளோ வருதுப்பா, -5/110 into 100, right? so minus 50/11 something 11 force 4.54 இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து 4.54. ஓகேவா, 4.54. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா which instrument used for the measurement of low resistance, which instrument used for the measurement of low resistance. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுப்பீங்களா. ஸோ எனக்கு மெக்கரு ஹை ரெசிஸ்டன்ஸ் தெரியும், பொட்டென்ஷியோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ எம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட் வந்து மீடியம் நினைக்கிறேன். கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக தெரியல எனக்கு, பாருங்கள். ஸோ இது லோ ரெசிஸ்டன்ஸாக மீடியம் ரெசிஸ்டன்ஸாக ஒரு பார்த்து சொல்லுங்கள். ஸோ கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜ் வந்து லோ ரெசிஸ்டன்ஸு. ஸோ பாருங்கள், எனக்கும் தெரியாது, நான் ஏதோ மறந்து போயிட்டேன். ஸோ ஓகே, 2 holes are drilled in the disc of the diameter of எதுக்கு, creeping, eliminate the creeping on no load. ஸோ creeping பண்ணுறதுக்காக, creeping eliminate பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் வந்து 2 holes பண்ணும். ஓகேவா, ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் creepingன்னு என்ன சொல்கிறீங்களா. ஸோ வாட் இஸ் meant by creeping. ஓகேவா, ஸோ வாட் இஸ் meant by creeping என்ன, மீட்டர் கான்ஸ்டன்ட் என்ன, ஸோ மீட்டர் கான்ஸ்டன்ட் என்ன ஒரு தடவை சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ நான் மறந்து போயிட்டேன், அதனால நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் படிப்பேன். ஸோ இஃப் தி கரண்ட் த்ரூ தி ஆப்ரேட்டிங் காயில் ஆஃப் தி மூவிங் ஐரன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ரெட்யூஸ்ட் டு half, த ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ் பிகம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க, ஆப்ரேட்டிங் காயில் மூவிங் ஐரன். ஸோ மூவிங் ஐரனுக்கு எனக்கு என்ன தெரியும், டிஃப்ளெக்டிங் டார்க் ஈக்குவல் டு, ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் ஈக்குவல் டு half I square dl by d theta. so deflecting torque equal to half I square dl by d theta. so moving iron operation வந்து change in self inductance. ஓகேவா, ஸோ கரண்ட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, current through the instrument is reduced to half. so deflecting torque 1 by deflecting torque 2 equal to, so remaining all are constant, I1 square by I2 square. so it is reduced to half. so up I1 square I1 by 2 whole square. so deflecting torque is 16 times
sorry 1 by 4 so 4 times of TD1. So answer is 4 times of deflecting torque 1. Next question pathina, springs used in the measuring instruments for providing the control torque must have the following properties. So the springs used should be a non-magnetic material. So 1 second. So நீங்க பாத்தீங்கன்னா springs must be a non-magnetic material. Springs must be a non-magnetic material. Maximum stress developed in the spring far below the elastic limit. Okay, wow. So whenever the springs used as a leads of instrument, the area of the cross section of the spring must be sufficient in order to carry rated current. Otherwise, the spring may suffer from internal heating. So இது என்ன சொல்றேன் பாருங்க, whenever the spring is used as a leads of instrument means எதுல PMMC instrument la. So PMMC instrument la it is used as a springs are used as a leads of the instruments. Springs must be a requirement enna, springs must be a non-magnetic material. Springs must be a non-magnetic material. First point pathina, springs must be a non-magnetic material. Very very important point. Okay va. So springs vandu neenga vandu current conducting path use பண்றப்ப so rated current vandu adula sufficient. Okay va. கேரி பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் டிசைன் பண்ணிக்கணும் such that avoid heating. அது எதில் PMMC மீட்டரில். ஓகேவா, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார் யூஸ் இன் AC சர்க்கியூட் பொட்டன்ஷியல் சர்க்கியூட் ஆஃப் எலக்ட்ரோடைனமோமீட்டர் வாட் மீட்டர் இட் ஷுட் பி பியூர்லி. ஸோ இது கேட்டில் கூட கொடுத்தாங்க, IASல கொடுத்தாங்க. த பொட்டன்ஷியல் சர்க்கியூட் இஸ் என்னது, உங்களுக்கு ஃபிக்ஸ்டு காயில், கரண்ட் காயில், டைனமோமீட்டரில் கரண்ட் காயில், voltage coil, current coil or voltage coil or potential coil or இது பார்த்தீங்கன்னா fixed coil. ஓகேவா. ஸோ fixed coil ரைட்டா. ஸோ this should be the potential coil should be highly resistive. This is highly resistive in nature. Whereas induction மீட்டரில் எனர்ஜி மீட்டரில் இதுலேயும் ஃபிக்ஸ்டு காயில் இருக்குது, இதுலேயும் பொட்டன்ஷியல் காயில் இருக்குது, அதுலேயும் பொட்டன்ஷியல் காயில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் மீட்டர், எனர்ஜி மீட்டர். ஸோ ஹியர் யூ ஹேவ் எ கரண்ட் காயில், ஹியர் யூ ஹேவ் எ கரண்ட் காயில், ஹியர் யூ ஹேவ் எ ப்ரெஷர் காயில், யூ ஹேவ் எ ப்ரெஷர் காயில். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் வாட் மீட்டர் ப்ரெஷர் காயில் இஸ் ஹைலி ரெசிஸ்டிவ். ப்ரெஷர் காயில் இஸ் highly resistive, very very important. Whereas in energy meter the pressure coil is highly inductive. Okay va, highly inductive. So in note பண்ணி வச்சுக்கோங்க, very very important. watt meter la highly resistive. Okay va. So watt meter la highly resistive நால நீங்க பாத்தீங்கன்னா this is the current coil in series with load and this is pressure coil across the supply நீங்கள் பார்த்தீங்கன்னா supply voltage. So supply voltage and current, this pressure coil current is நீங்கள் பார்த்தீங்கன்னா supply voltage கொடுத்தவொடனே இங்கே current through the pressure coil, current through the current coil. So current through the pressure coil in phase with voltage. So current through the current coil is lags. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது if you consider highly resistivity, நீங்கள் எரர் எதுக்கு வரும். ஸோ இது highly resistivனா some part of inductor இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா the pressure coil lags some angle alpha. ஸோ இதனால் உங்களுக்கு எரர் வரும். ஸோ ஹோப் நீங்கள் familiar with this topic. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கொஸ்டின். M-meter is obtained by shunting a 30 ohm galvanometer. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா M-meter. ஸோ இது ஒரு galvanometer. So an M-meter is obtained by shunting a 30 ohm galvanometer with 30 ohm resistance. So நீங்க பாத்தீங்கன்னா 30 ohm resistance. What should be the additional shunt connected across it to double the range? So relation எனக்கு ஒன்று தெரியும், RSH equal to RM by M minus 1. So what is RSH? RSH is 30. So RM is also 30 by M minus 1. So 30 cancel. That equal to M equal to 1. So what is multiplying factor? So multiplying factor is IFS. இது வந்து IMFS. So full scale current. இது meter full scale meter reading current. Okay. So IFS by IMFS equal to 1.
ஓகே. ஸோ இப்போ என்ன சொன்னால் வாட் ஷுட் பி தி இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஸோ an ammeter is obtained when shunting a 30 ohm galvanometer with a 30 ohm resistance. ஸோ 30 ohm resistance இங்கே வரைக்கும் முடிச்சிட்டேன் நான். ஸோ இங்கே வரைக்கும் முடிச்சுட்டா எனக்கு எம் வந்து எவ்வளோ வந்துச்சு? ஸோ எம் வந்து 1 வந்துச்சு. எம் வந்து 1 வந்துச்சு. தட் ஈக்குவல் டு ஃபுல் ஸ்கேல் கரண்ட் பை ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கரண்ட் பை மீட்டர் கரண்ட் ஈக்குவல் டு 1 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, நான் எடிஷ்னல் ஷண்ட் கனெக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? ஸோ எடிஷ்னல் ஷண்ட் கனெக்ட் பண்ணுறேன் such that the meter reading it goes to double range. ஸோ இப்போ 2 IFS ஆகணும். ஸோ IFS வர்றதில்ல, இப்போ 2 IFS ஆகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ M ஈக்குவல் டு நீங்கள் பார்த்தீங்கன்னா M ஈக்குவல் டு 1 வந்துச்சு. இப்போ எனக்கு M ஈக்குவல் டு IFS பை IMFS ஓகே தட் ஈக்குவல் டு M. இப்போ வந்து இது 2 IFS ஆகும். ஓகேவா? சச் தட் M ஈக்குவல் டு என்ன ஆகணும்? M ஈக்குவல் டு இது வந்து என்ன M எவ்வளோ N. ஸோ M ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம RSH. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் டோட்டல் RSH. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இங்கே பாருங்கள் இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன் 30 ohms டோட்டல் RSH. இப்போ IFS வந்து எவ்வளோ ஆகுது? 2 IFS ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா RSH ஈக்குவல் டு RM 30 M எவ்வளோ 2 ஆகுது -1 தட் ஈக்குவல் டு 30. ஸோ RSH இஸ் ஆல்சோ 30 ஆகுது. 30 ஆகாது. M ஈக்குவல் டு 2 தானே? சாரி ரைட்டு. ஸோ கரெக்ட் தான். RSH ஈக்குவல் டு 30. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் RSH இப்போ 30 ஆகுது. டோட்டல் RSH இப்போ இந்த பாருங்கள் இந்த டோட்டல் RSH 30 ஆகுது. டோட்டல் RSH 30 ஆகுது. ஸோ 30 இன்ட்டு எக்ஸ் பை நீங்கள் பாருங்க ஓகே 30 இன்ட்டு எக்ஸ் பை ஸோ 30 into x by 30 plus x equal to 30. 30x equal to 30 into 30 plus 30x. ஆன்சர் வரல. எங்கே தப்பு பண்ணிட்டோம்? நில்லுங்க பார்ப்போம். ரைட், எங்கே தப்பு பண்ணோம் பார்ப்போமா? இப்போ பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30 ohms கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 30 ஷண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ கரண்ட் எவ்வளோ? அப்போ வந்து IFS சம் ரீடிங் IFS ரீடிங். ஸோ மீட்டர் கரண்ட் வந்து IMFS. ஸோ RSH எவ்வளோப்பா? RSH ஈக்குவல் டு RM பை M minus 1. ஸோ RSH எவ்வளோ? 30. மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் 30 பை M minus 1. So 30 31. So M minus 1 equal to 1. M equal to 2. M equal to 2. அது தப்பானதுங்க. நான் என்ன பண்ணேன்? M equal to 1 எடுத்துக்கிட்டேன். That's right. ஓகேவா? ஸோ M equal to 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? இப்போ வந்து டபுள், இது வந்து டபுள் ஆகணும். ஸோ இந்த கரண்ட், இப்போ இந்த கரண்ட் இருக்கு இல்லையா, எந்த கரண்ட்டு? ஸோ இந்த IFS கரண்ட் வந்து டபுள் ஆகணும். ஸோ டபுள் ஆகணும்னா எக்ஸ்ட்ரா எடிஷ்னல் ரெசிஸ்டன்ட் ஷண்ட் நான் எவ்வளோ பண்ணணும்? ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது என்ன? ஸோ இங்கே பாருங்கள், இது 30 ohms. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் RSH நான் டோட்டல் RSH ஸோ டபுள் பண்ணுறதுக்கு எதுக்கு எடுத்து எனக்கு தெரிஞ்சது இதுதானே. இப்போ 2 பேரலல் பிரான்ச் எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த கரண்ட் வந்து 2 IFS ஆச்சு. ஸோ M ஈக்குவல் எவ்வளோ ஆகுது? M ஈக்குவல் எவ்வளோ வந்துச்சு? 2 வந்துச்சு. ஸோ இப்போ டபுள் ஆகணும். M ஈக்குவல் டு 4 ஆச்சு. ஸோ RSH ஈக்குவல் டு RM பை M minus 1. ஸோ RSH எவ்வளோ ஆகுது? 30 by 4 minus 1. ஸோ 30 by 3 that equal to 10 ohms. 30 by 3 equal to 10 ohms. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது 30 ohms, இது மீட்டர். ஸோ இது வந்து 30 ohms எனக்கு தெரியும். ஸோ இது வந்து எனக்கு தெரியாது X.
பட் டோட்டல் ஈக்குவலண்ட் வந்து 10 ஓம்ஸ் வந்துச்சு எனக்கு இப்போ கேல்குலேட் பண்ணால் 10 ஓம்ஸ் வந்துச்சு. ஸோ எக்ஸ் இன்ட்டு 30 பை எக்ஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு எவ்வளோ 10 ஓம்ஸ். ஸோ 30x 10 3s 3x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 30 2x ஈக்குவல் டு 30 x ஈக்குவல் டு 15 ஓம்ஸ். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றுமே சொல்லல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் ரீடிங் நான் ஃபஸ்ட்டு ஒரு மீட்டர் ரீடிங் கொடுத்துட்டாங்க. ஸோ மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ரீடிங் வந்து ஐஎஃப்எஸ். ஸோ ஃபுல் ஸ்கேல் ரீடிங் இது ஐஎம்எஃப்எஸ். இப்போ என்ன பண்ணாங்க, நான் இன்னொரு அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ஆகுது, 2IFS ஆகுது, டபுள் ஆகுது. ஓகேவா? 2IFS ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இது இல்லை இப்போ. ஸோ RSH இல்லை. ஓகேவா? ஸோ RSH இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா RSH இல்லை. ரைட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா RSH மட்டும் இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ RSH இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ RSH எவ்வளோ ஆகுது, இப்போ RSH ஈக்குவல் டு RM by M minus 1. ஸோ இங்கேருந்து M வந்துச்சு, M ஈக்குவல் டு 2 வந்துச்சு. ஸோ M ஈக்குவல் டு என்ன, ஃபுல் ஸ்கேல் கரண்ட் பை மீட்டர் ஃபுல் ஸ்கேல் கரண்ட். ஸோ இப்போ இது வந்து டபுள் ஆகணும். இது டபுள் ஆகணும், M வேல்யூ என்ன ஆகுது, 4 ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RSH ஈக்குவல் டு, இப்போ டோட்டல் RSH இப்போ எடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணேன். ஸோ நான் டைரெக்டாக போடுங்க, இது டோட்டல் RSH ஆகுது. இப்போ எடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணேன். ஸோ 30 இன்ட்டு RSH by 30 plus RSH equal to RM 30 by 4 minus 1. இப்போ calculate பண்ணுங்க, அதுதான் வரும். ஓகேவா? ஸோ there is nothing difference between that. ஓகேவா? ஸோ very important question, expected question 2 marksல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the swamping resistance are used for the compensated for error due to எதுக்கு temperature variation, very important. So in case of DC instrument the swamping resistance is made up of a manganine. In case of AC moving iron PMMC meterல நீங்க பார்த்தீங்கன்னா swamping resistance is used for the temperature compensation. So in case of PMMC it is used as a manganine. In case of moving iron it is made by a constantan. நீங்க பார்த்தீங்கன்னா manganine in case of DC வந்து manganine, AC பார்த்தீங்கன்னா constantan. ஓகேவா? ஸோ swamping resistance is used, swamping resistance எதுக்கு யூஸ் பண்ணோம், to eliminate temperature errors. So laboratory wattmeters are electrodynamometer wattmeters. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின்லேயே பார்த்து சொல்லலாம், induction type is energy meter. Moving iron is used for ammeter and voltmeter. Electrostatic type is for voltmeter. Okay va? So electrodynamometer is for a wattmeter. So next question பார்த்தீங்கன்னா a center zero ammeter connected in a rotor circuit. So rotor circuit of a 6 pole 50 Hz induction motor makes 30 oscillations in 1 minute. Rotor speed எவ்வளவு கேட்டிருக்காங்க. So what we know here, rotor speed of induction motor NR equal to NS into 1 minus S. NR equal to NS into 1 minus S. Okay, so a center zero ammeter connected to a rotor circuit of a 6 pole 50 Hz induction motor. So rotorல வந்து 30 rotorல வந்து நான் ammeter connect பண்ணேன். So it makes 30 oscillations in 1 minute. So 30 oscillations in 1 minute. So what is the frequency? Frequency equal to cycles per second or oscillations per second. So 30 by 60 எவ்வளோ, 1 minute equal to 60 seconds, that equal to half. So rotor frequency on the half. So உங்களுக்கு என்ன தெரியும், FR equal to slip frequency, rotor frequency equal to slip into supply frequency. So இது half, slip வந்து தெரியாது, frequency வந்து 50, S equal to 1 by 100. Substitute பண்ணுங்க, NS எவ்வளோ. So NS equal to 120 into 50 by 6, 120 into
50 by 6 1 minus 1 by 100 so எவ்வளோ ஆகுது so 120 into 50 by 6 100 minus 1 99 99 by 100 so 52s 260 6 tens you get 990 rpm ஓகேவா ஸோ இன்டெரக்டாக என்ன கொடுத்தா ரோட்டார் ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான் ஸோ ரோட்டார் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா எஃப்ஆர் ஈக்குவல் டு எஸ் இன்டூ எஃப் தெரியும் ஸோ ரோட்டார் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஸ்லிப் ஃப்ரீக்வன்சி தெரியும் ஸ்லிப் கண்டுபிடிச்சிட்டா ரோட்டார் ஸ்பீட் வந்துடும் ஓகேவா ஸோ எஃப் தெரியும் ஸோ இங்கேருந்து எஸ் கேல்குலேட் பண்ணுங்கள் எஸ் கேல்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ என்எஸ் வந்து கொடுத்துட்டான் 120 எஃப் பை பி ஸோ மேட்ரிக்ஸ் ஓவர் next question பார்த்தீங்கன்னா which instrument has a low resistance so megger is a high resistance megger is a high resistance frequency meter I don't know so voltmeter is a series resistance voltmeter is a series resistance is connected in the PMMC meter a high value of the series resistance is connected ammeter is shunt resistance of a low value of the shunt resistance is connected so answer is ammeter so answer is which are lowest resistance ammeter has a lowest resistance a low value of the shunt resistance is connected across the PMMC meter to increase the current rating okay the moving coil in a dynamometer is connected in series with the load the moving coil the moving coil is connected across the supply the moving coil is connected across the supply the current coil is connected in series with the load the current coil is in series with load okay va next question the bridge used for the measurement of inductance in terms of known capacitance so நீங்க பாத்தீங்கன்னா Maxwell's and Hayes bridge so நீங்க பாத்தீங்கன்னா Hayes bridgeல capacitance இருக்கும் Maxwell'sல so இவன் Maxwell's கொடுத்திருக்கான் உங்களுக்கு Maxwell's bridge and Maxwell's inductance bridge Maxwell's inductance capacitance bridge இருக்கும் so Maxwell's inductance bridgeல உங்களுக்கு capacitance இருக்காது so Maxwell inductance capacitance bridgeல உங்களுக்கு capacitance இருக்கும் so Maxwell's and Hayes bridge is the answer next question பாத்தீங்கன்னா which bridge is used to the audio frequency so audio frequency it is a Anderson DCRT Wien okay Wien bridge is there Wien bridge is the frequency so நீங்க பாத்தீங்கன்னா 500 kVA to 200 Hz transformer is operated 50 Hz its kVA rating எவ்வளவு so நீங்க பாத்தீங்கன்னா its kVA rating எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க so kVA rating equal to E into I okay so current this in EMF is proportional to the frequency so kVA is directly proportional to the frequency so 500 by x equal to 200 by 50 55 fours 4 ones 4 ones 4 4 ones 4 2 4 2s 8 4 125 so 125 kVA is the answer 125 kVA is the answer hope you idachirka so okay right so next to some other questions paapom okay va so this is very very important question and the question is so this is one question very important you can expect the question in 1 mark or 2 mark and this is the 1 mark question compulsory question 1 mark question swamping resistance used for the temperature variations and this is very important question an ammeter is obtained so idhula nariya question irukku we will see that okay okay friends so unga friends ku share pannunga okay va help pannunga pa share panni யாருக்கு எனக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓகேவா தேங்க்யூ